இந்த வீடியோவில் ரொம்ப எம்மியான ரைஸ் கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிறேன். எந்த அரிசி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், பச்சரிசி இல்லை புழுங்கலரிசி. நான் இங்கே பச்சரிசி எடுத்துருக்கேன். அதே மாதிரி அரிசி சேர்க்கும் போது ஸ்பூன் அளவில் சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துடாதீங்க. நிறைய சேர்த்துட்டா சாதம் மாதிரி வெந்துடும், அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ நான் இங்கே 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதை நெய்யில் நல்லா வறுத்துக்கிறேன். அரிசி கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம், ஏன்னா அது பாலில் வேகும் போது கீரோட கலர் பார்த்தோன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அரிசி வறுத்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் காய்ச்சிக்கலாம். நான் இங்கே 3 பேருக்கு செய்கிறதால 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாலோட அளவு எடுத்துக்கோங்க. இப்போ பால் ஒரு கொதி வந்துடுச்சு. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நான் மில்க் மெய்ட் பிராண்ட்லேருந்து கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். கண்டென்ஸ்டு மில்க் கீர் நமக்கு திக்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கண்டென்ஸ்டு மில்க் நான் சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லை பாலோட திக்னஸே போதும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க அரிசி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து ஒரு 15 நிமிஷம் வேக வச்சா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. இப்போ அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா உங்களோட இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போது சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா இதில் சேர்க்கறதுக்காக நான் பாதாம், ஏலக்காய் தூள் நெய்யில் வறுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு பாதாமை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். உங்ககிட்ட முந்திரி திராட்சை இருந்தது அப்படின்னா அதையும் வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வறுபட்டதுக்கப்புறமா எடுத்து வேக வச்சிருக்க அந்த கீரில் இதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப எம்மியான ரைஸ் கீர் ரெடி. நீங்களும் இதை செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.